அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசியில் இணையும் 6 கிரகங்கள் அடுத்த 7 நாட்களில் கெத்து காட்ட போகும் ராசியாக உங்களுடைய மகர ராசி அமைகிறது. இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியனும் இணைவதால தன விரயங்கள் ஏற்படலாங்க. அரசு வழி பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாக தான் அமைகிறது. அதிகார வர்க்கத்தினரின் பதவியில் மாற்றம் ஏற்படுங்க. காரிய வெற்றிக்கு அதிக முயற்சி எடுக்கும் சூழல் உருவாக இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாங்க. அனுபவஸ்தர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க. அதோடு 2ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதால் பொருளாதார கஷ்டங்கள் இருக்காது. வியாபாரத்தில் லாபம் உண்டு. வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகள் புலப்படுங்க. சிலருக்கு 2வது வருடம் கை கொடுக்கும். எப்பொழுதோ கொடுத்த பணம் இப்போது கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தருங்க. ஆன்மீக நாட்டம் நிச்சயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாக அமைகிறது. சுகஸ்தான செவ்வாய் நன்றாக இருப்பதால் செயல்கள் திருத்தமாகவும் தைரியமாகவும் திட்டத்தோடு காரியங்களை முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய தருணமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அவசர முடிவுகள் இப்போதைக்கு வேண்டாங்க. தந்தையுடன் சுமூக உறவு இருக்காது. ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக நல்லதுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. பண விஷயத்தில் ஏமாற வேண்டாம். அதே போல் நம்பி கடன் கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். தவறான நண்பர்களின் பேச்சை கேட்டு முதலீடு செய்ய வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டுங்க. அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டு. 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவதால் பேச்சில் அதிக கவனம் தேவை. யாரிடம் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுவது மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வருகிற 7.5 சனி முழுமையாக விலகுகிறது. எனவே நிம்மதி என்ற 4 எழுத்து உங்களுடைய இல்லம் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்குங்க. இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறுங்க. கடை திறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள், கல்யாண முயற்சியும் கைகூட இருக்கு. உங்களை கண்டு கொள்ளாத உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்க. உங்களுடைய திட்டங்கள் குறித்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் வலுவடைகிறது. கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்குங்க. போட்டிக்கு கடை வைத்தோர் விலகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் செவ்வாய். எனவே சொத்து வாங்கும் யோகம் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும். தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளில் வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் கூட்டு கிரக யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவரின் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு செல்வ இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேர இருக்கு. பெண்களால் பெருமை சேருங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு
உள்ளவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் செல்கிறார். இப்பொழுது 7.5 சனி விலகிவிட்டது. இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிதான். தசாபுக்தி உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. குறிப்பாக சனி விலகும் நேரத்தில் குச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருங்க. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமையும் சேர இருக்கு. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்கு. நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் சுபகாரிய தடைகள் அகலுங்க. கொடுத்த வகை காப்பாற்றுவீங்க. அதேபோல் பெற்றோர் வழி ஆதரவு கிடைக்குங்க. தூர தேசத்திலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி அம்சம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு துறை மாற்றம் உருவாகலாம். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் தற்போது செவ்வாய் சஞ்சரிப்பதால் சோஷ்ண சம்பந்தமான பிடிகள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இக்காலகட்டங்கள். மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நண்பர்களுக்கு கடன் கொடுத்து அப்பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதால எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தள்ளி போகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. நன்மைகள் ஏற்படும்.